ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம கடலுக்கு மீன் பிடிக்க வந்தாச்சு. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லீவு, ஆனால் மொட்டை வெயிலாக இருக்குது. நிஷா என்ன நினப்பா சொல்லிக்கிட்டே வந்தா மீன் பிடிக்க போகிறோமா, இன்றைக்கி செத்தான், இன்றைக்கி காஞ்சி தான் கிடப்போன்னு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் நிஷா வீடியோ எடுப்பா. ஓகேயா? கறி சோறு தின்னது அவன் செரிக்கலன்னு நினைக்கிறேன். ஜாப்பியா சாப்பிட்டது பார்த்தியா? எல்லாம் நல்லா வாயில் தேவையில்லாமல் பேசுகிறாங்க. அங்கே பாருங்க, தியா தர்னிஸ் போட்டில் ஏன்டா அதில் ஏறினா? அதில் தான் போன தடவை ஏறினது, அதான் இந்த தடவை ஏறிட்டு ஒரு போட்டு கிடக்கு பாரு ஃப்ரீயா, அதை பார்த்து ஏறுறாங்க. அதான் அங்கே பாரு, தியாவை பாரு, தியா அங்கே பாரு கடலுக்குள்ளே உள்ளே விழுந்துட்டா. ஓகே, வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, தியாவும் மீன் பிடிக்கிறேன்னு தூண்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கா. பார்த்தீங்களா? இல்லை வாயில் என்ன நாவாப்பழமா? நாவாப்பழம் இல்லை, இழந்த விட உங்களுக்கு இழந்த ஜாம். இதெல்லாம் உங்கள் சின்ன பிள்ளையில நீங்கள் சாப்பிட்ருக்கலான்னு சொல்லுங்கள். இது எங்கள் அத்தைக்கும் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி நாங்கள் மணரா போனாலே எங்கள் அத்தை வாங்கினாங்க. இப்போ வந்து தரணிஸுக்கும் தியாவுக்கும் அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்தார். அந்த போட்டை நீங்கள் காலி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். வான்னா வெயிலில் உடியான்ட்டு நல்லா நக்கி தின்னுக்கிட்டு இருக்கியான். பாருங்க, தியாவை ஏறுன்னு போட்டை பிடிச்சி இழுக்கிறேன். இழுத்து ஏற்றி விட்டுனா அவன் தங்கச்சை. இந்த தண்ணி அரிக்கும். போன தடவை வந்து தரணிஸு நீங்கள் சும்மா இருக்கையில அரிக்கலாம். அவனுக்கு அரிக்குதா தரணிஸுன்னு கேட்டதுக்கப்புறம் உடம்ப போட்டு அரின்னு அரிச்சிட்டு இருந்தான். விடு விடு, இழுங்க. சரி வாங்க. இங்கே பிடிக்க முடியுமா எதுவும்? அட நீ பிடிக்க வேணாண்டி, ஏறி வாடி. முன்னாடி வரவும் வராது. எப்படி ஏ சுடிதாரை கொஞ்சம் மடக்கி விட்டுக்கடி. நிஷா ஏறிட்டா. தியா தர்னிஸ் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ப்ளூ கலர் மீனா? சரி, நான் செருப்பை கழட்டி போட்டு வந்துடுறேன். இந்த பையெல்லாம் எடுத்து இங்கே வைக்கலாம்னா ஏன்டா இந்த மாதிரி போட்டு ஆட்டுறீங்க? இந்த ரெடி ஆகிட்டான். இவனுக்கு இதில் என்ன தான் கிடைக்குதோ எனக்கே தெரியலை. நீ குடும்பம் ஆத்தா, இங்கே வையாத்தா. வாங்க, நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்ப்போம். இதை மைதா மாவு, இதை பிடிக்க போகிறாங்களாம். இது வந்து தியா வந்து இந்த இது வாங்கினோம், வடை வாங்கினோம். இது 2 லிட்டர் தண்ணி. அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஃபோனு. இங்கே வந்தால் எப்படியும் நிழல் இருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொடையில்லை வடையில்லை வெள்ளைன்னு இருக்குப்பா. அவளா கொடை வச்சுருந்தா இங்கே இருக்கு நம்மளோட கடை. சூப்பராக இருக்கு. நிஷா, நீ பார்க்கையில் கடலோர கவிதைகளில் வர்ற டீச்சர் மாதிரி இருக்குடி. ஆனால் வேற லெவலு பிரைட்டாக இருக்குடி. எது வீடியோ செம மாசாக இருக்குது. தியா இங்கிட்டு உள்ள மீன் இதை பிடிக்கிறேன். செம்ம ஃபோக்கஸு, செம்ம இதுடி. நிஷா வந்து கேமராமேன். இன்னைக்கு கேமராமேன் சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன் நிஷாவுக்கு. எவ்வளோதான் இப்போ அடிக்குது 2 கிலோ. அதோட ஓடுறோம் ஒரே வலையில். ஓஹோ செல்வா, என்ன வேணாலும் ஆக்கு. இங்கே ஐயோ, எங்கே வந்து என்ன பண்ணிட்டு சோறு திங்க சொன்னால் வீட்டில் சோறு திங்காமல் கறி குழம்பு ஊட்டி விட்டா எங்கள் அத்தை. கொஞ்சோண்டு தான் தின்னா. அப்புறம் மீதி வந்து இங்கே பாருங்க, இது என்னது வந்து இது பேர் என்ன வைப்பா? நான் திங்க தான் ஓமாவை. இதில் எப்படி வந்து இது ஏன் செல்வாக்கு பிடிக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் மீன் பிடிக்க வர்றதுனா தரணிஸுக்கும் செல்வாக்கும் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. இப்போ தான் தரணி சொன்னான், இவன் இந்த கண்ணு தெரியாத காலத்தில் ஏன் தான் மீன் பிடிக்க வந்தான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தான் அவங்க அப்பாவை. என்ன கூப்பிட்றான், வாடாங்கிறான் போடாங்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தான்னா, இப்போ பார்த்தா போய் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிச்சைக்காரன் உட்காந்துருப்பாள், அது மாதிரி உட்காந்துட்டு கிளவியா. இப்போ கொடை வச்சுருக்கனால தியாவுக்கு வந்து நிழலாக இருக்குது. இங்கே பாருங்கள், கொடை எடுக்கவும் எவ்வளோ வெயிலாக இருக்கணும். அதனால் போன தடவை வந்து அனுபவப்பட்டுட்டேன் நான். அதனால் இப்போ கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இவங்க 2 பேரும் தின்னுட்டு இருக்காங்க. நீ பிடிக்க போலையாடா மீன்? ஏண்டா எனக்கு வேண்டாம், நீ தின்னு. இந்த தண்ணி பாட்டிலாம் தயாராக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு. இந்த ஒடி தான் அந்த மாடிச்சா ஒன்றும் மாட்டலையா.
இருக்கணுமா. இந்த இருக்கு ஒரு மைதா மாவு எடுத்துகிட்டு போப்பாப்பா. சரி ஓகே, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு போட்டு ஒன்று இப்போ வந்துச்சு, போயிருச்சாட்ருக்கு. எங்கிட்ட வேணாலும் போட்டு இப்படி வெள்ளையாக இங்கிட்டு காட்டையில் பிரரர் ஆகுது. எவ்வளோ போட்டு நிற்கிது தெரியுங்களா? இங்கிட்டு போட்டு நிற்கிது. இதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கிட்டு நிறையா. இது வந்து சேதுவா சத்திரம் ஹார்பருங்க. நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். எப்படி ஆடுறாரு பாருங்க செல்வா பாலா. ஜிக் ஜிக்கு சிக்கடி சிக்கு சிக்கடி தியா பாருங்க பஞ்சு வச்சுருக்கான். உனக்கு பிடிச்சிருக்கா தியா? போன தடவை தியா வரல. தியாவும் எங்கள் அத்தை ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டாங்க. அதனால தான் நானும் செல்வாலாம் வந்தோம். இங்கே வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு சொன்னியே. இப்போ எங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்ப்போம் சொன்னியடி. நீங்கள் மட்டும் கடல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னா இங்கே எங்கெங்கே ஐஸ்கிரீம் கடை இருக்குது? அதுதான் அவளை கூட்டியாந்து காமிச்சிருக்கு. பிடிக்கட்டும் பார்ப்போம். உங்களுக்கும் போர் அடிக்கும். கேளு கேளு அப்பாட்ட. ஒரு மீன் வர ஒரு மீன் வர கொக்கு காத்திருந்தான். இப்போ தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிற? வீட்டிலே கறி குழம்பு வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனை தூக்கிட்டு போய் என்ன உன் குஞ்சில் தான் கடிக்க விட்டு வச்சுருக்கணும். இங்கேயே பிடிச்சி இங்கேயே விட்றக்கு நீ ஏன் இங்கே வந்து வேஸ்ட்டாக வெட்டியாக எடுக்கிற? வீடியோக்காவா? சந்தோஷம் யாருக்காக? செருப்பை கழட்டி அடிப்பேன். எனக்கு சந்தோஷம். என்ன பாட்டு எடுக்க? கப்பல் பாட்டு ஏதாவது எடுக்கணும். என்ன பாட்டு எடுக்க? கப்பல் பாட்டு. ஏங்க தீவாங்க அந்த பாட்டுக்கு எடுப்போம். இது இங்கே பாருங்க, லைனாக போட்டு இப்போ ஒரு போட்டு போயிட்டே இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்கள பாருங்க என்ன பண்றாங்க. நம்ம வந்து 2:30 வந்தப்போ வந்து மணி 3:15 ஆயிடுச்சு. என்ன வரைக்கும் ஒரு மீன் பிடிச்ச பாடு இல்லை. வேர் தூத்துல தண்ணியை ஊற்றி வச்சிருக்க. எனக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து நாங்கள் இந்த போட்டில் பிடிச்சோங்க. இப்போ இந்த போட்டில் உட்காந்துருக்கோம். பிடிக்கிறான் 4 மணி நேரமாக பிடிப்பான். அவன் போறையில தான் மீன் வரும் பாருங்க. பார்த்துட்டே இருங்க. அன்னைக்கு அப்படிதான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் புளி எல்லாத்தையும் போட்டு மூலி குடல் 2-3 மணி நேரமா மீன் போட்டு எதுவுமே மாட்டல. ஆனால் போகிறப்ப 4 மணிக்கு அதோட கிளம்பு நான் இன்னைக்கு சொல்லவே மாட்டேன். நீ 6 மணி ஆனாலும் 7 மணி ஆனாலும் உட்காந்துருக்கேன். வேலை என்னமோ நவந்த போவாப்பா. என் வேலை என்ன வீடியோ எடுக்கிறதான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அதை நினச்சி தான் நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் மட்டும் சேவனைன்னு செத்து நான் செருப்பால் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன். வீடியோ எடுக்கிறப்ப வீடியோ எடுக்கிறேன்னா எடுக்க சொல்றியா? அவ்வளோதான். நான் திங்கவே இல்லையே. அவெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கா. நீ தானே வரணும்னா வந்தாச்சுல. பிடிக்கிறதா பார்க்க தானே போகிறேன். அடுத்தவன் புருஷனா? அடுத்தவள் புருஷன். அப்படியே மேலேயே தொடத்தக்கிறேன். கரும் எப்படி தான் உட்காந்து வர வாட உட்காந்து வர முடியுமா பைக்கில்? எப்படி பொண்டாட்டி புருஷன்? நீங்கள் மூடுங்க. சொல்கிறாங்க நீ தானே துவைக்க போகிறான்னு. நான் ஏன் துவைக்கிறேன்? உங்கள் அம்மா துவைக்க. காலையில் வாந்தி அடிச்சு வீட்டில் அதெல்லாம் உங்கள் அம்மா தான் துவைக்க. நான் துவைக்க மாட்டேன்.
அப்படிதான்டா. அதுக்கு நீ பிய வேண்டு தொடச்சி வச்சிருந்தாலும் நான் துவைக்கணுமா? உனக்கு மூளை வந்தப்போ யாடி துவைச்சா? யாடி உன்னை பார்த்தா? யாடி உனக்கு தொடச்சி விட்டா? செருப்பை கொண்டு அடிச்சிருவேன் எதையாவது என்ன சொன்னீங்கன்னா. நீங்கள் உனக்கு எதுவும் பண்ணலான்னு சொல்லுவாப்போ நீ என்ன பார்த்து அப்படியே திரும்பிக்க. அப்படியே காலை செவிட்டு மயிறு மாதிரி இருப்பான். பல்லு மயிறு ஆளுங்க சரிங்க. ஓகேங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தான் நல்லா உட்காந்துருக்கோமே. நிறைய போட்டிருக்கு. தண்ணி அலை அலையாக வருது. நிறைய பேர் கடலில் இருக்கணும் ஜாலியாக இருங்கக்கான்ற மாதிரி எங்கள் பாப்பா வந்து இப்போ லைவ் வந்திருந்தாங்க. அதில் சொல்கிறாங்க, அக்கா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் இங்கே எனக்கு தான் தெரியும் படுற பாடு வெயில்ல. உங்கள் அங்கிள் கிட்ட இப்படி தாங்க இருக்கணும். எவ்வளோ அழகாக இருப்பீங்களா. ஆனால் இது பண்ணால் நல்லா சாரீலாம் கட்டினா நல்லா ஷார்ட்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இவங்கள்ட்ட எடுக்கவே முடியாது. இவங்க ஒரு இது நசை பிடிச்சவங்க. பாடாடே. என்னோட பைக் சாவி, வாட்டர் பாட்டில், அப்புறமேட்டு என்னோடய ஃபோனு. இது வந்து காலையில் வந்து சிக்கன் எடுக்க போவேல கடலை வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபான்னு திங்கலான்னு வாங்கினேன். இன்னும் திங்கலை. இனிமேல் தான் திங்கலை. என்ன யாரை காட்டணும்? அந்த ஒன்றையே காட்டிடுறேன். என்ன சம்பவம்? ஆமாங்க. நீ 60 ரூபா மாதிரி எங்கே காட்டினீங்க? என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்னமோ பண்ணுறாங்க. கச்சா புச்சான்னு. அதுலேயே இந்த போட்டு வேற படக்குன்னு ஆடுது. இந்த போட்டு நல்லா இல்லையா? அந்த போட்டில் நல்லா இல்லையா? இதில் மீனே மாட்டலையா? அதனால் செல்வாவும் மவளும் நானி அம்மாவனும் ஒரு டீமா, அப்பாவும் மவளும் ஒரு டீமா. இப்போ மீன் வருதான்னு பார்க்க போகிறாங்களாம். பார்ப்போம். நானும் அம்மாவும் கூச் அப்பாவும் அப்படி சொல்லுவா. ஆனால் இப்போ அப்பாவோட சேர்ந்துட்டு கூச் அம்மாவும் அம்மாவனும் கூச்சுனா கூட்டும்பாங்கல்ல. அதுதான் டீம்னு சொல்கிறேன். அதுதான் கூச்சு தியா. ஹாய் புடி அங்கேயே புடி. அதில் தான் அன்றைக்கி பிடிச்சிச்சு உங்கள் அப்பேன். இப்போ நீ போறியா? போ, அடி வாங்கிட்டு வா போ. நான் மட்டும் இந்த போட்டில் உட்காந்துருக்கேன். மீதி செல்வா, தர்ணேஷ், தியா எல்லாருமே வந்து அந்த போட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு மாதிரி இந்த போட்டு ஆடுறதில்ல அப்படியே கிருக்குன்னு வர்ற தலையை வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் எல்லாத்தையும். எங்கள் அத்தை வந்து என்ன சொன்னாங்க, நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. இப்போ வந்தோடனே இங்கே செல்வா பார்த்தீங்களா நல்லா கறி குழம்பு வச்சு வளைச்சி வாங்கினேன் அப்படின்னு கேட்டார். அதனால் சாப்பிடலை, நானும் சாப்பிடலை. வேணா அத்தை நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த அலையை பார்த்துக்கிட்டு இந்த போட்டு இப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. இதையே ஆட்டிக்கிட்டுக்கிட்டு அப்படியே நான் உட்காந்துருக்கேன். அப்படியே அவங்கள காட்டுறேன் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். செல்வா என்ன பண்ற? ஏய் தியானி நவுந்துக்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ வாங்கி கொடுத்தா அரைக்கல இங்க. அது எனக்கு தெரியாது. குடலை கொண்டு வந்து கந்தரை குழம்பு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். கேட்டால் வாங்கி கொடுங்க தீர்க்கான். மாட்டுச்சா மாட்டலையா? கிறுக்கு பையன் மாட்டுச்சா மாட்டலையா? டேய் மாட்டுச்சா மாட்டலையா? அப்போ உட்காந்து கையனக்கு
இங்கே கடலோரம் இருக்கிறவங்களுக்கு வந்து உப்பு தண்ணி தானே கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்காதுல்ல. அதுக்காக அந்த இடத்துல ஒரு டேங்க் போகுது. முன்னாடி எடுக்கலான்னு பார்த்தேன், இதாகிடுச்சு. வரட்டு எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம், வெயிட் பண்ணுவோம். போன தடவை செல்வா வந்து அவசரப்படுத்தணும், வா 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 செல்வா 4 மணி ஆயிடுச்சுல 4 மணி ஆயிடுச்சு நான் அவசரப்படுத்தினேன்னு சொல்லி சண்டை பட்டார். அதனால் இந்த தடவை வெயிட் பண்ணி பார்ப்போம். செல்வா வந்து கோழி குடல் வாங்கிட்டு வந்தார், 1/2 கிலோ மைதா மாவு வாங்கிட்டு வந்தார். இப்போ மறுபடியும் போயிட்டு மைதா மாவு வாங்கணுமா? ஆ டேய், மைதா மாவு வாங்கணுமா? காசு கொடு. ஏதோ ஒரே ஒரு மீன் மாட்டை வச்சுருக்காங்க. கோழி குடல் அள்ளிட்டு வந்து 1/2 கிலோ மைதா மாவு வாங்கிட்டு வந்து இப்போ மறுபடியும் மைதா மாவு வாங்கிட்டு வர சொல்கிறான். அவனோட வரையிலே நீ தான் வாங்கிட்டு வர. போன தடவை 1/2 கிலோ தானே வாங்கினேன். வா, அப்போ என்னை தூக்கி கொண்டே அங்கே விடு. என் ட்ரெஸ் எல்லாம் நான்லாம் ஈரமாக்க மாட்டேன். வா. ஓகே, இப்போ வந்து செல்வா வந்து 1/4 கிலோ மைதா மாவு வாங்கிட்டு வா, ஜிபேயில் இருக்க காசு இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ நானும் தர்ணீஸும் வந்து போக போகிறோம். அது ஒரே ஒரு மீன் தான் முடிஞ்சிருக்கு 1/4 கிலோ மாவில். அது கோழி குடல் கொண்டு வந்து 1/2 கிலோ மாவு கொண்டு இப்போ 1/4 கிலோ கொஞ்சோண்டு வாங்கிட்டு வாங்குது. வா ஓட்டுறாங்க, நான் உட்காந்துருக்கேன் முன்னாடி. அங்கே பாருங்க, செல்வாவும் மீனை பிடிச்சிட்டு இருக்கா. ஒரே ஒரு மீன் வச்சிருக்காங்க. தர்ணீஸ் கேளு, 1/4 கிலோ மைதா மாவு இருக்காங்க கேளுடா. மைதா கொட்டிட்டு இருக்காங்க. 1/4 கிலோ மைதா மாவு எடுக்கிறாங்க. நினைக்கிறேன். சரி, 1/2 கிலோ கொடுங்க. இப்போ காப்பி குடிச்சாச்சு, மைதா மாவு வாங்கிட்டு காப்பி குடிச்சாச்சு. இன்னும் அப்பாட சொன்னா செருப்பை கழட்டி அடிக்கும். காப்பி குடிச்சவங்க நான் பண்ணுறது தலையை வலிச்சிச்சு. ஆ, வெயிலே உட்காந்துச்சு. யார் நீ வெயிலில் உட்காந்த? ஆமாம், உடம்புல உட்காந்தாலும் வெயில் வராதா? வராது. அதனால ஒரு காஃபி ஒன்று நல்லா போட்டு தியாவுக்கு ஒரு சாக்லேட் பார்த்துருக்கு காமி. தியாவுக்கு ஒரு சாக்லேட் ஒன்று பாரு, ஒன்று 30 ரூபா, ஒன்று 25 ரூபாயா? சரி வா வா, அப்பா போய் சரி. மரம், தண்ணி டேங்க். இது இங்கே உள்ளவங்க கடலுக்குள்ளவங்களுக்குலாம் வந்து கடலுக்குள்ளவங்களுக்குலாம் இங்கே காமிச்சிட்டு கடல் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் வந்து உப்பு தண்ணி தானே வரும் பைப்பில். அதனால் இந்த மாதிரி டேங்கில் வந்து நல்ல தண்ணி கொண்டுட்டு வருவாங்க. கடல் அல்ல, கடல் ஓரமாடா. கடல் ஓரமாகவும் இந்த கடல் பகுதி எல்லாமே. கடல் பகுதினா எப்படி சொல்கிறது, இந்த மனோரம் ஃபுல்லாக, ஹார்பர் ஃபுல்லாக. இங்கே மட்டும் இல்லை, எங்கெங்கே கடல்லாம் இருக்கா, கடல் ஓரத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. கடல் தண்ணி குடிக்க முடியுமா? உப்புன்னா உப்பு, அவ்வளோ உப்பு. அதனால் நல்ல தண்ணி கொண்டுட்டு வருவாங்க. சரி வா வா வா, அப்பா போய் அம்மளை உட்காருங்க. இங்கே பாருங்க, கெவுனெல்லாம் கழட்டி போட்டு எப்படி போட்டு வச்சிருக்கானே. இப்போ எப்படி போட்டுட்டு வருவேன் கெவுனை? இப்போ இதில் போட்டு வச்சா தானே போட முடியும். போவேல இங்கே பாருங்க என்னென்ன கூத்து அடிக்கிறாங்க. இந்த மீன் தான் போன தடவையும் பிடிச்சது. இங்கே பாருங்க, இந்த பாருங்களா, எடு நல்லா ஃபுல்லாக எடு, ஃபுல்லாக எடு. அந்த ஃபுல்லாக எடுத்தாலும் அவ்வளோதான் வருது. என்னது இது? இங்கே வர்றா, புடிடாத. தெரியுதா உங்களுக்கு? தெருவுள்ள போடு. இங்கே ஏதோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மசுறு மீன் எப்படி துள்ளுது. அதில் கொட்டு, அதில் இப்படியே கொட்டு. இது நீ குழம்பு வச்சு தெரியல, இது பெரிய மீன் தானே. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒன்றும் பண்ண முடியாதா? வாளி கொண்டு வர அன்னைக்கு மீன் பிடிக்கல. அது எனக்கு என்னடி, அது மீன் மாற்ற பதினாடி பெரிய மீன், 2 மீன் பெரிய மீன். அப்புறம் அப்படியே உதச்சேன்னா உள்ளே வந்து கிடப்பேன்.
விட்டுருச்சு. பைத்தியக்காரன் ஆயிட்டான். உன் முட்டை எடுத்து தின்னுடா. இப்போ அந்த போட்டில் ஜாமான்லாம் வச்சுட்டு இந்த போட்டில் இது பண்ணுறோம். தர்னிஷ் போ. என்னது கூடை கொடை எல்லாம் அந்த போட்டில் இருக்குது, எடுத்துட்டோம். தியா நீ வா தியா. நல்லா இருக்காது. ஏன் இதை கூட தேசிய கொடி மாதிரி இருக்கு. இங்கே இருங்க, ஆரஞ்சு பச்சை வெள்ளை இந்த எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு இங்கே உனக்கு கொஞ்சோண்டு கொடுத்து தின்னு பார்க்குறேன் அம்மா. நானா போக சொல்கிறேன், அவளா தானே போகிறா. ம் என்னடா வருவேன் நாங்கள். உப்பு நீ தானே வாங்கின, 30 ரூபா வேஸ்ட்டு. இப்போ உங்கள் ஜிபேலேருந்து ஒரு 50 ரூபா காலியாக இருக்கும், ஒரு 40 ரூபா காலியாக இருக்கும். 40 ரூபாவில் 50 ரூபா தான். 50 எவ்வளோ? 50 எவ்வளோ? ஜிபேயில் காலியாக இருக்கும். 50 ரூபா மைதா மாவு, அப்புறம் தர்னிஸ் 50 ரூபா, தியா தர்னிஸும் தியாவும் அந்த இது ஒன்று வாங்கினாங்க. அதனால தான் திங்கிற மிட்டாயிலேருந்து நீ போடுற கொட்டுற மைதா மாவுலேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே எங்கே போனோம், என்ன வாங்கினோம் அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அங்கே ஒரு போட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த இடத்துல, தெரியலை உங்களுக்கு வீடியோவில், ஆனால் இங்கே பார்க்கல இந்த இடத்துல கரெக்டாக என் கைக்கு நேராக வந்துக்கிட்டு இருக்கு. வரட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல வந்துருச்சு, இந்தோ வருது பாருங்கள். இந்த நடுவிரல் சைஸில் இருக்குல்ல, அங்கே நேராக பார்த்தா அந்த வருது பாருங்கள். வரட்டும் பார்ப்போம். ஹெல்ப் மீயா உள்ள போகுது. அதை உள்ள இருந்து சொல்லி எடுத்து சொல்லி அந்த கிடக்கு. இது என்ன மீன்? இது என்ன மீன் சொல்லுங்க பாருங்க. கெண்டை கெண்டை கெண்டை. ஐயோ கடல் கெண்டை. உள்ள விட்டுறாதடா ஓட்டக்குள்ள. அதுதான் வெளியே வருது பாருங்க, வரே பாரு, அதுல இருந்து வரும். ஓட்ட பக்கத்துல வைக்காம இங்க போய் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். தண்ணியை வாங்க பாப்பா. அங்கே வாங்க, அங்கே அவரு டேய் கீழே விழுந்துடா துள்ளி வை. அந்த வருது, அவன் மேலேயே வருது. செல்வா குடல் வாங்கிட்டு வந்துட்டு போட்டுட்டாரா, அது அந்த காக்கா இங்கே உட்காந்துருக்கு பாருங்க. அது இப்போ கொத்தி அங்கே வருங்க, தூக்கறது தெரியுதா உங்களுக்கு? அதான் அதான் தெரியுதா உங்களுக்கு? நல்லா இழுக்குது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு ஓடுது. அந்த தூக்குது பாருங்க. இப்போ அந்த நாய் வந்து திங்க போகுது. அந்த நாய் மோப்பு முடிச்சு பார்த்துருச்சு, அது இழுத்துக்கிட்டு போய் ஓட போகுது. அந்த இழுத்துருச்சு பாருங்க. அரணிசே உனக்கு நேரம் புண்டை சரியில்லை. நவரேன் கூட தண்ணியை வடி வடி குட்டி மீன்லாம் விட்டுறேன். குட்டி மீனியோ ஜட்டி மீனியோ எனக்கு தெரியாது. அதெல்லாம் நீ இன்னைக்கு நான் குழம்பு ஊற்றி வறுத்து திங்கிறனால அப்போ கறி குழம்பு என்ன கிலோ ஊற்றிடுவா? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் வறுத்து சீ, அது மேலே போட்டு விடுவேன். வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணும். மணி எத்தனை மணி? பிடிச்சாச்சா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்தோட அவ்வளோதான். வெயில் சாய போகுது, கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கெல்லாம். மணி எத்தனை? மணி தெரியலையே. மணி எத்தனை? 5. 5 மணி ஆயிடுச்சா? போகலாமா? எனக்கு தெரியாது. போகலாமா? எனக்கு தெரியாது. கூட்டிகிட்டு போவோம், அவ்வளோதான். வேற என்ன? நீ ஒரு குடமயிரை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு. எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிட்டு காமிச்சியா?
மீன் கெண்டை மீன் 10 மீன் 5-6 மீன் தான் இருக்குது பார்த்து கெண்டை மீன் 10 மீனுமே கெண்டை மீன் 10 மீன் இருக்குண்ணா ஒரு மீன் செத்துருச்சு இங்கே பாருங்க அந்த மீன் தான் கடல் கெண்டை ஏதோ கூட்டமாக வந்திருக்கும் போல இருக்கு நம்ம கையில் மாட்டிருக்கு அந்த வெளியே ஒன்று வந்துட்டாப்ல வெளியே கடையில் வாங்க போனோம்னா எப்படி 100 ரூபாய்க்கு நீ மீன் வாங்கிடல 500 ரூபாய்க்கு பக்கம் மீனே வாங்கியிருக்கோம் ஒரு தடவை. ஆனால் இப்போ வந்த செலவு பெட்ரோல் 100 ரூபா, உனக்கு 200 ரூபா, எங்களுக்கு 100 ரூபா, மாவு 100 ரூபா, அதெல்லாம் பார்த்தா 400 ரூபாய்க்கு மீனே வாங்கி கொண்டு போயிருக்கணும். அதை பிடிச்சி வேலை மெனக்கட்டு நீ தான் சுத்தம் பண்ணணும். எனக்கு தெரியாது, நீ பிடிச்ச மாதிரி நீயே சுத்தம் பண்ணிடு. அவ்வளோதான், சமைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. 2-3 நாளைக்கு தானே இருக்க போகிறேன். ஏன் 2-3 நாள் சாவ போறியா? ஆ மூடிட்டு வேலையை பாடுறா. ஓகே, இங்கே பாருங்க பாட்டில் நல்லா மேலேயுமே வந்தாங்கன்னா எப்படி வரும்? மேலே வந்தாங்கன்னா எப்படி வரும்? என்ன ஒன்றும் புரியலை. என்னது மேலே மிதங்கினால் எப்படி வரும்? அதான் உள்ளே போயிருக்கு. வச்சிட்டோம்னா இழுத்துக்கிட்டு போகிறப்ப வேணா இழுத்துக்கணும். அது தட்டை வச்சுட்டு உட்காந்தா கூட கலெக்ஷன் ஓரளவுக்கு ஆகும். இதை அப்படி விட்டுட்டு உட்காரு. என்ன பண்ணுறது, விதியே விதியின் வழியே. ஐயோ ஐயோ, என் காலில் ஏன்டா தண்ணி, மைதா மாவெல்லாம் ஏன்டா என் காலில் போதும். அறிவு கட்ட நாய் இருக்கு, பார்த்துருக்கியா? நீ தான் டக்குன்னு கிளம்ப சொன்னீங்களா? எனக்கு தெரியாது, நான் கிளம்பவே சொல்லலை. நீ எவ்வளோ நேரம் பண்ணணுமோ பண்ணு, அவ்வளோதான். ஐயோ நிசா வந்தா கிளம்பு 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 நான் நக்குனா அப்படின்னு என்ன நீ எதுவுமே சொல்லக்கூடாதுல்ல. அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. மீன்லாம் தூங்க போகிறதா இல்லையா? இல்லை பரவாயில்ல, மீன் எப்படி தூங்கும் கடலில்? மீன் தூக்கி பார்த்துருக்கியா நீ? மனுஷன் தான் தூங்குவோம், மீன் மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு இது வரும், என்னன்னா ஒரு டயர்டு வரும். மீனுக்கு மட்டும் டயர்டே இருக்காது. இப்போ பாருங்க, அடிக்கிற அடியில் பாட்டில் ஃபுல்லாக தூக்கம் வரான். பாருங்க, ரெடி ஸ்டடி கோ. இப்போ 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க செல்வாவை. அந்த உள்ள போச்சு, வெயிட் பண்ணுவோம். உட்காந்துருக்க போசா பாருங்களேன். நான் சொல்கிற கால் விழுதான், நான் சொன்னது கால் விழுந்துச்சா? விழுவிடாத வரைக்கும் நல்லது தான். அலையெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இதாக சாயந்தரம் ஆக அலை கொஞ்சம் அதிகமாகுது. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, அந்த அவருங்க டப்பா போல தூக்கிட்டான் இல்லையா? நெளிஞ்சே போச்சு. அந்த அளவுக்கா மீன் பிடிச்சிருக்கு, டப்பா நெளியிற அளவுக்கு. அடே எங்க அப்பா. பாருங்க, வீடியோ இதாகாம. ஐயா, வீடியோவே ஆன் பண்ணல. ஆளுமா சரி மாதிரி சிரிப்பே. இப்போ அந்த விளக்கெண்ணெய் தான் நான் சொன்னேன். என்ன பண்ணுறது, இங்கிட்டு மீன் ஒன்று வெளியே வந்துக்கிட்டு கிடக்க, அதையும் பார்க்கணும். அங்கே மீனை பிடிக்கணும், இங்கிட்டு வீடியோ எடுக்கணும், அங்கிட்டு பிள்ளைகளை வைக்கணும். இந்த மாதிரி கடலுக்கு வேலைக்கு போயிருச்சுங்களா? இந்த மாதிரி கடலுக்கு வேலைக்கு போயிறேன். அதை தான் நானும் சொல்கிறேன். ஏன் வீட்டில் வெட்டியாக இருந்து தண்டை சொல்றீங்கிறேன்? நாளைக்கு காலையில் போயிடுறேன். காலையில் வந்தேன்னா சாயங்காலத்துக்குள்ள ஒரு 200 ரூபாய்க்கு மீன் பிடிச்சிட்டு வந்துடுவேன். அட மசுரு, அதை சொல்லலடா. நீ இப்போ வர்றதுக்கு இப்போ 400 ரூபா செலவு பண்ண, செலவே இல்லாமல் மீனை பிடிச்சிட்டு வரணும்டா. நான் மட்டும் வந்திருந்தேன்னா என்ன செலவு? உனக்கு 200 ரூபா செலவு, பெட்ரோல் 100 ரூபா செலவு, 100 ரூபா, ஒரு 500. காலையிலே வந்துட்டு
இந்த உங்களை மாதிரி 1 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு உங்களை கெஞ்சி கூத்தாடி. நான் யாருப்பா 2 மணி 1 மணிக்கு எந்திரிச்சா? நீ 12 மணி வரைக்கும் நீ தூங்கிட்டு கடை திறக்கிறப்ப நீ எந்திரிச்சு என்ன சொல்லக்கூடாது சரியா? நான்லாம் பர்ஃபெக்ட் 6 மணி 6:15க்குலாம் பால் வாங்க அங்கே டைன்னு கொஞ்சம் லேட்டாக 6:30 ஆயிடுச்சுன்னா ஃபோன் வரும். அதனால் 6 மணி 6:15க்குலாம் எந்திரிச்சு தான் ஆகணும். பொம்பளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோம், பொம்பளை ஆயிட்டோம்னாலே தூக்கம்லாம் போச்சு. 5 மணி 6 மணி தான் டயம். ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்தாலும் வாயே பேச மாட்டானே. என்ன நினைக்காதடா, இப்போ கட் பண்ணாதன்னு. அப்போ என்னதை இப்போ பண்ணு? கடல்ங்கிறது ரொம்ப பெருசு. இந்த போட் வச்சிருக்காங்கல்ல, என்ன கடல் பெருசுன்னா என்ன? இதோட முடிவு அந்த பக்கம் சொல்லு. எங்க இருக்கு? கடலுக்கு முடிவே இல்லை. முடிவு இருக்குப்பா. கடல்ங்கிறது 1 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு போவாங்க மீன் பிடிக்க. 1 ரூபாய்க்கு கூட மீன் கிடைக்காது. அதுக்கு அதிர்ஷ்டம். கடலை பொறுத்த வரைக்கும் மீன் கிடைச்சா அதிர்ஷ்டம். அதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பைக்கில். இப்போ தாத்தா மேலே விட்டுருக்கோம் பைக் இங்கே பார்த்து. சரி ஓகே, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சரி வாங்க அப்படியே போயிட்டு சேதுவாசத்தம் போய் அப்படியே நம்ம பேராவளி போய் அப்படியே நம்ம களத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி தரணிசிட்ட போட்டு கேட்க போகிறோம். தரணிஸ் அரிக்குதா? இந்த அரிச்சிருச்சு. அரிக்குதா? அரிக்குது. தரணிசுக்கு செம்மையா அரிக்குது. கடல் தண்ணி அரிக்கல எனக்கு அரிக்குது. இப்போ நான் போய் குளிக்கணும். உனக்கு அரிக்குதா? தியாவுக்கு அரிக்க ஆரம்பிச்சிருச்சான். தரணிஸ் அரிக்குதா? ஏய், அரிக்குதுன்னா அரிக்குது, அரிக்கலன்னா அரிக்கலன்னு சும்மா அடிக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது. தண்ணி எல்லாம் கூடாது. சரி அரிக்குதா? அரிக்குதா? இல்ல எனக்கு அரிக்கல. எதுக்கு இப்ப திரும்பி இருக்க? எதுக்கு இப்ப திரும்புற? திருக்க வேண்டாம் மாதிரி எங்கேயோ போறாங்க. ஒரே கஷ்டமாப்பா. சி கஷ்டமாப்பா. நீ என்னடி இங்கே தான் வந்து மாவு வாங்கிட்டு வந்தோம். இதான் சேதுவா சத்திரம். இங்கே தான் வந்து வாங்கணும்டி. ஏண்டி இது சேதுவா சத்திரம் தான். ஏன்டி கிளப்பி விடுற? என்ன அவன் முட்டாய் வாங்கி கேட்குறாடி. சரி வா, பேராவணியில் போய் வாங்கிக்கலாம் முட்டாய். வா இப்போதானே தின்ன. இதான் ஐஸ் கட்டி அந்த ஃப்ரீசர் பண்ணுற இடமாங்க. இங்கே பாருங்க, ஐஸ் பிளான்ட். ஐஸு பிளான்டாம். நான் ஏன் போகிறேன்? இது உப்பு தண்ணியாவா? உப்பு தண்ணி நல்ல தண்ணி. தரணி சரிக்குதா? இல்லைங்க, நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. யார்கிட்டயாவது ஏதாவது ஒன்று செய்யாமல் செய்தா அப்படின்னா உங்களுக்கு அது வந்து தோணுமா? செய்கிற மாதிரியே தோணுமா? எப்படின்னா இப்போ வந்து அரிக்குதான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அரிக்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம பேசிட்டு வரோம், அதில் வந்து இது பண்ணிட்டு வர்றது அரிக்கிறது தெரியாது. செல்வா குடிக்கிறியா குடிக்காத அப்படின்னு சொன்னா யாருமே உன்னை சொல்லவே இல்லையா குடிக்காத? குடி எப்போலா குடிக்கணுமா? குடின்னு தான் சொல்லுதே. யாருமே உன்னை குடிக்க வேணாம்னு சொல்லலையே. யார் குடிக்க வேணாம்னு சொல்றாங்களா? நானும் குடிக்க வேணாம்னு சொல்லல, அவங்க அம்மாவும் குடிக்க வேணாம்னு சொல்லலையே. நீ குடிக்கிறதா? ஆனாலும் ஒரு நிமிஷம் கூட இவங்க 2 பேரும் சண்டை நிற்கவே இருக்காது. நீ மூடிட்டு வா. ஏய் சண்டை போட்டா நான் தரணிஸ் அரிக்குதா? வாங்குறாங்க உனக்கு அரிக்குதா சொரிக்குதான்னு இப்போ வீடியோ பார்க்குறவங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் வந்து தரணிஸ்கிட்ட மட்டும்
தியாவுக்கும் அரிக்குது. தியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பேராவணி வந்துட்டோம். இனி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை இந்த மீனை கொண்டு வந்தாச்சு பேராவணிக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.